நம்ம ஹோட்டலுக்குலாம் போனோம்னா ஒரு சுவையான தக்காளி சட்னி தருவாங்க. நம்ம வீட்டில் அதே தக்காளி சட்னியை ட்ரை பண்ணோம்னா சில சமயங்களில் கண்டிப்பாக வராது. இன்னைக்கு நம்ம ஒரு சில டிப்ஸோட அந்த தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பேனில் எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்காம 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. கருப்பு எள்ளு இருந்தால் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் சட்னியினுடைய நிறம் கொஞ்சம் மாறுபடும். வெள்ளை எள்ளு பயன்படுத்திக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த வெள்ளை எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பொரிஞ்சு நல்ல நிறம் மாறி வந்திருக்கு. இதை இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ அதே பேன்ல 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 7-8 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மிளகாய் நல்லா உப்பி இந்த மாதிரி லைட்டாக நிறம் மாறி வரும். இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததான் அதிலே எண்ணெய் இருக்கும். ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. லைட்டாக அந்த கருவேப்பிலை இலைகள் அப்படி பொரிஞ்சு நிறம் மாறி வரும். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 5 பழுத்த தக்காளி பழம் நல்ல பெருசா சேர்த்துக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 350 கிராம் அளவுக்கு இருக்கும். ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளி சேர்த்துட்டு இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இடையில எடுத்து கலந்து விட்டுக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். இப்போ பாருங்க, தக்காளி நல்ல குழைய இந்த மாதிரி நல்லா அழகாக வதங்கி வரணும். இது இப்போ அப்படியே ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு ஈரம் இல்லாத மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்க அந்த எள்ளு, மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக வதக்கி வச்சிருக்க அந்த தக்காளி சேர்த்துட்டு தண்ணிலாம் தேவைப்படாது, ஏன்னா தக்காளியே நல்லா நீர் விடும். இப்போ இதையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துட்டு சட்னியில் தாளிச்சு விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். மணக்க ஹோட்டல் ஸ்டைலில் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனுடைய டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதில் மெயின் இன்க்ரீடியண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு தான். அந்த எள்ளு சேர்த்து செய்யும் போது அந்த தக்காளி சட்னியுடைய டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ கலக்கலாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.